ஹலோ மக்களே 333வது எபிசோடுக்கு பேரலாம். போன எபிசோட என்னன்னு பார்த்தா ஜீரோ நான் போக போறேன், நம்ம கொடி எடுத்து வர போறேன், உங்களை கிங் ஆஃப் த பைரட் ஆக்காம நான் விட போறதுன்னு சொல்லிட்டு ஜீரோ கத்திக்கிட்டு இருக்கான். உடனே அவன் தனியா போறான், ஜீரோவை காப்பாத்த நானும் பின்னாடியே போறேன்னு சொல்லிட்டு பசில் கத்திக்கிட்டு இருக்கான். இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா லூஃபி குரூல இருக்க எல்லாருமே தப்பிச்சிட்டாங்க, வேகமா போறாங்க, நம்ம பிளாக் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஜெட் மாதிரி போய்கிட்டு இருக்கானுங்க. என்னைய ஃபாலோ பண்ணிட்டு நான் வழிகாட்டன்னு சொல்றான் அவன். டேய் இவனையாடா ஃபாலோ பண்ணிட்டு போறேன்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. பார்த்தா சம்பந்தமே இல்லாம ஒரு இடத்துக்கு கூட்டு வந்திருக்காங்க. எங்கடா நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உசப் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இது என்ன ரூம்டா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. டேய் லூஃபியே இந்த இடத்துக்கு வந்துருவான் போலுக்குடா, ஒன்றையாடா வழியை கேட்டேன்னு சொல்லிட்டு சாட்டனா ஒரு டோரை எட்டிட்டு மிதிக்கிறான். போற வழியெல்லாம் அடிச்சு நொறுக்கிறான். ஆனா அவன் வழி தெரியாம வேற வழிக்கா கூட்டு வந்துகிட்டு இருக்கான். இந்த வழிதான்டா இந்த வழிதான் சொல்லிட்டு ஒரு ரூமுக்கா போறான். பார்த்தா எங்கேயுமே இல்ல. இந்த முட்டாளையா வழி கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு போவோம், அங்க தடி பாத்துக்கலாம் சொல்லிருக்கான் சோரோ. ஒன்னே லைன் மேல நாங்க நம்புற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உசப் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். உடனே எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ரூமை எப்படியாச்சும் நம்ம கரெக்டான டைரக்ஷனை கண்டுபிடிச்சிட்டு போனோம்னு சொல்லிட்டு பிராங்கி ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். ஆமாடா அங்க போனாதான் நம்மளால வந்து பிளாகை எடுக்க முடியும்னு சொல்லிட்டு நாமி ஒரு பேச என்னோட பிளாக குடுங்கடான்னு சொல்லிட்டு லூஃபியோ ஒரு பக்கம் கத்திக்கிட்டு வரான். வாசல்ல வந்து நின்னுட்டு இருக்கான். லூஃபி சோப்பர் ஜீரோ வந்து நின்னுட்டு இருக்கானுங்க. பார்த்தா மொத்த கூட்டமே அங்கதான் நிக்கிறானுங்க. டேய் லவ்லி லேண்டுக்கு நீங்களே வந்துட்டீங்களா, அது 300 மில்லியன் பெரி தலா இங்க வந்திருக்கு, இதுக்கு மேல எங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு பிளண்ட் பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப இதுதான் லவ்லி லேண்டான்னு சொல்லிட்டு லூஃபி கட்டிக்கிட்டு இருக்கான். டேய் இது முட்டாள் மரலோட ஒரு வீடா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்க ஒரு பக்கம் உசப்போ எட்டி பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டான். உடனே வந்து நாமிட்ட வேகம் ஓடி வரான். நாமி நான் ஒரு பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிட்டேன்னு சொல்றான். லூஃபி வேற இங்க இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். இன்னும் ஜோர எங்க போய்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். டே இந்த ஜாலி ராஜரை ஏன்ட்ட விடுங்கடா, நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தனியா போய்கிட்டு இருக்கான். சரி இவன் சம்மந்தம் இல்லாம தான் போக போறான்னு சொல்லிட்டு போறான். இடிச்சுட்டு ஒரு பக்கம் உழுதான் அவன். அதுக்கப்புறம் நாமி பேசிக்கிட்டே இருக்கல, சந்தோஷப்படுறா. ரோபின் நீ வந்துட்டியான்னு சொல்லிட்டு. ரோபின் உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சாஞ்சி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான். உன்னை ஃப்ராங்கி கிட்ட இருக்கான். ஆமா உனக்கு அப்படி என்னதான் ஆச்சு, உன்னை ரெட் கார்பெட் வச்சுலாம் அழைச்சிக்கிட்டு இருக்காங்க, நீ அப்படி என்னதான் செஞ்சேன்னு சொல்லிட்டு ஃப்ராங்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். அது மாதிரி இங்க ஏதோ லூஃபி வந்துட்டான் போலுக்கு, நம்ம ஜாலி ரோஜரை தானே தேடி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி ராபினுக்கு ஜாலி ரோஜர் எங்க இருக்குன்னு தெரியும், இது போதுன்னு சொல்லிட்டு உசப் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். உன்னை நாமி சொல்றான் நம்மளுக்கு இன்னொரு ஆட்டம் ஆடலாம், ஏன்னா லூஃபி இங்க வந்திருக்கான், அவனை பகடக்கையா யூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பிளாக் எடுக்கலாம்னு சொல்றாங்க. இது நல்ல பாயிண்ட்னு சொல்றான் சாஞ்சி. உடனே ரோபின் பேச ஆரம்பிக்கா, இந்த லூஃபிக்கு எப்படி பிளாக் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு தெரிய ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு இன்ன வரைக்கும் ஒன்னும் பொருள்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க லூஃபிக்கு இந்த பிளாக் விஷயம் தெரியாது, அப்படியே நம்ம வந்து லூஃபி வரதுக்குள்ள அந்த பிளாக் கொண்டு போய் சேர்த்துடலாம் தான் நினைச்சாங்க. ஆனா லூஃபிக்கு விஷயம் தெரிஞ்சுட்டு சொல்லிட்டு அவங்களுக்கு இப்பதான் தெரியுது. ஆனா லூஃபி இன்னும் கண்ணால அந்த பிளாக் திருநதை பார்க்கவே இல்லை, இன்னும் நம்மளுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்றாவா. ஆமா லூஃபி வரதுக்குள்ள எப்படியாச்சும் நம்ம ஜாலி ரோஜர் எடுக்கணும்னு சொல்றாங்க. ஏன்ட்ட விடுங்கன்னு சொல்றான் ரோபின் ஒரு பக்கம். இன்னும் அந்த மோஸ்கட்டை நம்பிக்கிட்டு இருந்தோம், நம்ம வேஸ்ட் தான் சொல்லிட்டு ஒரு பக்கம் சாஞ்சி பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா அவனும் ஒரு பக்கம் இன்னும் வானவானமா தேடி போய்கிட்டே இருக்கான். எல்லா இடத்தையும் தப்பு தப்பா போறான் ஒரு பக்கம் சோரோ. டே இப்ப ஏன் பேச்ச கலங்கடா, நான் உங்களுக்கு ஒரு பிளான சொல்றேன்னு சொல்றான் நாமி. அவனுக்கு பிளான கேட்க ஆரம்பிச்சாங்க. இங்க லூஃபியோ கம் கம் பிஸ்டல் சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஆனா இங்க என்னன்னு பார்த்தா அண்ணனும் தம்பியும் மேக்னெட்டிக் லவ் பஸ்ஸுக்குன்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு வரானுங்க. லூஃபியோ பாஞ்சு அடிக்க வரானுங்க. ஆனா லூஃபியோ பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கான். ஹண்டர் கிக்கு அந்த கிக்கு இந்த கிக்குன்னு சொல்லிட்டு அடிச்சு பறக்கூடானுங்க. லூஃபிய பேசிக்கிட்டே இருக்கிறதுல சுத்தி சுத்தி மேக்னெட் மாதிரி ஒன்னா இணைறானுங்க. இதாண்டா மேக்னெட்டிக் லவ்னு சொல்றானுங்க. டே இந்த க்ளோன் டெக்னிக் இன்னும் நீங்க விடலையான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. டே நாங்க ட்வின்ஸ்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இதுல என்னன்னு பார்த்தா இன்னும் 2 பேரும் பாஞ்சிட்டு வராங்க. அது ஏர்பெல்லும் சேலும் தான் சுத்திட்டு வராங்க. லூஃபியோ பறக்கூட்டு அடிக்கிறானுங்க. லூஃபியால நிக்க கூட முடியல. நம்ம எது செய்ய வேண்டாம், நம்ம பிரதர்ஸே இதை பாத்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பல் டான்ஸ் அடிக்கிட்டு இருக்கா. இந்த முட்டாளுக்கு அப்படி என்னதாண்டா ஆச்சுன்னு சொல்லி லூஃபி பாத்துக்கிட்டு இருக்கான். லூஃபி நீ நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு சோப்பர் கேக்குறான். டே நான் நல்லா தாண்டா இருக்கேன், இன்னும் எனக்கு பசிக்கலன்னு சொல்றான் அவன். பார்த்தா பின்னாடி ஒரு பக்கம் ஹாக்கர்ஸா வந்துகிட்டு இருக்கான். டே 50 வெரி பெட்டு நீ எங்கடா போறன்னு சொல்லிட்டு சோப்பர் அடிக்கிறானுங்க. சோப்பர் உடம்பு ஃபுல்லா உறையுது. உன்னை ஐஸுக்கு வர வச்சுட்டு அவன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். ஆனா பேசிக்கிட்டு ஜீரோ பாக்குறான். ஜீரோ லாக் பண்ணிட்டான். ஆனா சோப்பரை சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கான். பேசிக்கிறதுல ஹாக்கர்ஸ் அவன் எவனோ ஒருத்தர் அடிச்சு பறக்கூடுதான். என்னன்னு பார்த்தா முகிவர அடிச்சு பறக்கூட்டான் அவனை. என்ன எதுக்கிட்ட அடிச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அடி நான் ஒன்னே அடிச்சனடா, நான் இங்க விளாண்டுக்கிட்டு இருந்தேன்டா, தெரியாம ஓமல பட்டுருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். என்னடா அவனுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி கேட்கறான். நான் இதுக்கிட்ட ஹெல்ப் பண்றேன், எங்கால சோப்பரும் ஜீரோவுமே ஸ்ட்ராங்கானாலே அவனுக்கு எங்க ஹெல்ப் எல்லாம் தேவை கிடையாதுன்னு சொல்றான் ஒரு பக்கம் லூஃபி. ஜீரோ பேசுறான். டாக்டர் உங்க கூட நானும் சேர்ந்து சண்டை போடணும் அப்படின்னு சொல்றான். பார்த்து ஜீரோ களத்துல இறங்கிட்டு இருக்கான். எங்க ஜாலி ரோஜரை கூடுங்கடான்னு சொல்லிட்டு ஹாக்கர்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். சடனா ரம்பிள் போல சாப்பிடுதான். என்னன்னு பார்த்தா காட் பாயிண்ட்ல போய் நின்னுக்கிட்டு இருக்கான். என்னடா இவன் பண்றான்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. இந்த வாரம்னு சொல்லிட்டு பம்பரமா பால் மாதிரி சுத்திக்கிட்டு போறான். பார்த்தா ஹாக்கர்ஸ் போய் அடிச்சு நொறுக்கலான்னு போறான். ஆனா சுத்தி அடிக்கிறான் சோப்பர். நீ என்ன அடிச்சாலும் இந்த காட் பாயிண்ட்ல எனக்கு ஒண்ணுமே ஆகாதுன்னு சொல்றான் ஒரு பக்கம். பார்த்தா அவன் என்னன்னு பார்த்தா நிறைய டைசிய கீழே உருட்டி விடுதான். மல்டி ஷாட் ஐஸ் பக்குன்னு சொல்லிட்டு அடிச்சு பறக்கூடுதான் சோப்பரை குதிச்சு வந்துகிட்டு இருக்கான். பார்த்தா பால் மாதிரி எகிரி வந்து அடிக்கலான்னு வரான். ஹாக்கர்ஸும் பயந்து ஓடிக்கிட்டு இருக்கான். இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா
ஜீரோவோ பாலை வச்சு அடிக்கிறான், அது ஐஸ் பாலை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கான். சுத்திட்டு கீழே விழுந்தோன்னு மேல வச்சு உருண்டுட்டான் அவன் மேல. டாக்டர் நம்ம சூப்பர் வேலை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஜீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமாடா அவன் கதையை முடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அவன் முடியவே இல்ல, டென்ஷன்ல இருக்கான். இப்போ நான் ஆடுறான் பாடுறான்னு சொல்லிட்டு விசில் அடிக்கிறான். பார்த்தா விசில் அடிச்சு என்ன பண்றானே தெரியல. விசில் அடிச்ச அடுத்த செகண்ட் பெண் குயின்லாம் அனல் வேகத்துல வருது, ஸ்கேட் போர்டு மாதிரி சுத்திக்கிட்டு வருது. இந்த பெண் குயின்ஸ் அப்படி என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்காங்க. இதுல ஒரு பக்கம் ஸ்கேட் போர்ட்ல வந்துகிட்டு இருக்கான். இதான்டா ஒரு கதை முடிக்க வந்த பெண் குயின் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு நின்னுகிட்டு இருக்கான். டே இதுக்கு ஒண்ணு நம்மள அடிக்க வரலடா, இது சாப்பாடை தேடி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம் சோப்பர். என்னது நீங்க பெண் குயின் எல்லாம் பேசுவீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. என்கிட்ட காம்ப்ளிமெண்ட் எல்லாம் கொடுக்காதடா, எனக்கு ஹாப்பியா இருக்குன்னு சொல்லிட்டு சோப்பர் ஆடிக்கிட்டு இருக்கான். என்னோட 3 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். டேய் ஜீரோ நாங்க வந்துட்டோம்னு சொல்லிட்டு பசில் வந்துட்டு இருக்கான். கேப்டன் நீங்க எங்க வந்தீங்கன்னு சொல்லிட்டு, நான் நம்மளோட பிளாக் எடுக்காம இங்க இருந்து வர போறதுன்னு சொல்றான் அவன். அப்பாடா 100 மில்லியன் பெரிய பவுண்டி வந்துருச்சுடா, இதுக்கு மேல என்ன வேணும்னு சொல்லிட்டு சடனா விசில் அடிக்கிறான் அவன். பசில சுத்தி வட்டம் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. சரி இந்த பெண் குயினை வச்சு நம்மள அடிக்கலாம்னு பாக்குறானுங்க. இவனுக்கு கதையை முடிக்கலாம்னு சொல்லிட்டு, ஆனா ஜீரோவை சுத்தி சுத்தி பெண் குயின் அடிக்க வருது. எல்லா பெண் குயினும் அடிச்சு பறக்கூடுதான். டேய் என்னடா என்னதான் நடந்தாலும் எனக்கண்டு இவ்வளவு நின்று சண்டை போட்டுருன்னு சொல்லிட்டு பசில் பாத்துக்கிட்டு இருக்கான். ஸ்டான்ஸா சொல்லிட்டு இருக்கான். அந்த பையனை பக்கத்துல விகரோவை பார்த்த மாதிரி தான் இருக்கு. நீங்க கிங் ஆஃப் த பைரட் ஆகிறதுக்கு அவன் என்னெல்லாம் சொன்னான்னு சொல்லிட்டு எங்களுக்கு தான் தெரியும் சொல்லிட்டு இருக்கான். பழசதான் கட்டுறாங்க. ஸ்டான்ஸா முதல்ல சொல்லியிருக்கான், எதுக்குடா விகரோ நம்ம போறோம், இந்த பைரட்ஸ் ரொம்ப மோசமானவன்னு சொல்லியிருக்கான் அவன். கேப்டனுக்கு இதை பத்தி தெரியாதுன்னு சொல்றான் அவன். நம்மளோட கேப்டனோட இதுல வந்து நான் விளையாட விரும்பலன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். ஸ்டான்ஸா நான் சொல்றது தெளிவா கேட்டுக்கோ. ஃபீனிக்ஸ் பைரட் இங்க இருந்து நம்ம கிளம்பல, நம்ம ஒரு விஷயத்துக்காண்டி தான் புஷ் பண்ண நினைச்சோம். வருத எதிரி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் நம்ம கேப்டனை கிங் ஆஃப் த பைரட் ஆக்குத வர நான் ஒன்னும் இருக்க போறதுன்னு சொல்லியிருக்கான். அவர் ஆம்பிஷன் முடிக்காண்டி நான் எந்த எல்லைக்கு போன்னு சொல்லியிருக்கான். அவர் உண்மையிலே ஃபீனிக்ஸ் தாண்டா, அடிக்க எழும்புவாரடா எங்காலு, அவருக்கு ஈக்குவலி எவனுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் பசில நம்புறேன்னு சொல்லியிருப்பான். அப்போ ஒன்னால ஒருத்தனால தான் கிங் ஆஃப் த பைரட் ஆக முடியும் சொல்லியிருப்பான். ஒரு பக்கம் இங்கே கம் கம் விம்புன்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் லூஃபி இங்க ஜீரோவோ அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான். பசில் ஷாக்ல இருக்கான். இப்ப நான் என்னடா பண்ணட்டும், சண்டை போடவா வேண்டாமான்னு சொல்லிட்டு விகரோவை யோசிச்சு பாக்குறான். அவனோட குரூ மட்டும் ஒன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஒன்னு ஜீரோவும் சொல்லியிருக்கான், நீங்க கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நாள் நான் கிங் ஆஃப் த பைரட் ஆகும்னு சொல்லியிருப்பான் அவன். இங்க பசிலோ டென்ஷன் ஆயிட்டான். சாரி மை காய்ஸ், இவ்வளவு நாள் வந்து நான் என்னெல்லாமோ பண்ணிட்டேன், ஏன் மேல நீங்க எனக்கு மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க, இனிமேல் உங்க நம்பிக்கை ஒண்ணு நான் உடைக்க போறதில்ல. விகரோ சொன்னா நான் திரும்பி ஆட போறேன், என்னோட பிளாக் நோக்கி போக போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா சங்கிலி அடிச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எல்லா பெண்களையும் நொறுக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். வாட நம்ம பிளாக் எடுக்க போலான்னு சொல்லிட்டு இருக்கான் ஜீரோட்ட. ஓகே கேப்டன் சொல்லிட்டு ஜீரோ என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இங்க ஒரு பக்கம் ஹாக்கர் எல்லாம் அடிச்சு பறக்கூடாதான் பசில். அவன் ஒண்ணு வீக்லாம் கிடையாது. பார்த்த மொத்த கேங் இவனால அட்டாக் பண்ண வந்துட்டாங்க. முகிவரா இவனால ஏன் கையில விடுடா, இவனால நான் பாத்துக்கணும்னு சொல்றான் பசில். சரி நீங்களே பாத்துக்கோன்னு சொல்றான் லூஃபி. ஆனா அதுக்குள்ள லூஃபி குரு மொத்த பேர் வந்து இருக்கானுங்க. காய்ஸ் நீங்க என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, டே கப்புள்ஸ் இங்க என்னடா பண்ணிக்கிட்டீங்க, உங்க கதையை முடிக்க வேண்டியது ஏன் வேலைன்னு சொல்லிட்டு உசப்பாரான். இந்த பொண்ணு கூட நீ இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் பார்த்தா ஆனா இருந்தாலும் அவங்க ஜோடின்னு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு சாஞ்சி டென்ஷன் ஆயிட்டான். உன் கதையை நான் முடிக்க வரேன்னு சொல்லிட்டு வராம. இதை பத்தி நான் யோசிக்கலடா, நம்மளோட ஜாலி ரோஜர்னு சொல்லிட்டு லூஃபி ஆரம்பிக்கான். டே ஹாக்கி உன் கதையை முடிக்க நான் வரேன்னு சொல்லிட்டு பிராங்கி ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கான். லூஃபிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லவே மாட்டேங்கானுங்க. சண்டைக்கு வாங்கடான்னு சொல்லிட்டு உசப் சுத்திக்கிட்டே இருக்கான். ஒரு பக்கம் கப்பல்ஸ் கதையை முடிக்க வேண்டியது ஏன் வேலைன்னு சொல்றான். டே உசப்பு நம்ம ஜாலி ரோஜர்னு சொல்லிட்டு லூஃபி ஆரம்பிக்கான். டே லூஃபி நம்ம உள்ள போறதுக்கு முன்னாடி இவனுக்கு எல்லாரும் கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் எதுக்குடா உசப் நம்ம இதை பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்கறான். என்னன்னு பார்த்தா நாமி சொன்னதான் யோசிச்சு பாக்குறான் உசப். டே லூஃபி வந்து நம்ம பிளாக பத்தி கேட்கறதுக்குள்ள நீங்க அதை பத்தி பேசக்கூடாது, வேற ஏதாச்சும் பத்தி பேசணும், அதுக்குள்ள ரோபின் அவ மேலே முடிச்சிடும்னு சொல்லிருக்காங்க. டே இங்க இருக்க எல்லாத்தையும் அடிக்கிறது வர அந்த டோர் ஓப்பன் ஆகுதுடா, அதனால எல்லாரும் கதையை முடிச்சதும் அந்த டோர் ஓப்பன் ஆகும்னு சொல்றான். அதுல ஒரு ஸ்பெல் போட்டு வச்சிருக்காங்க, மந்திரம் இருக்குன்னு சொல்றான். மேஜிக்கான்னு சொல்லி லூஃபி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப நான் போறேன்னு சொல்லிட்டு லூஃபி சும்மாவே முட்டாள் மாதிரி தான் யோசிப்பான். இந்த அடிச்சு நொறுக்குன்னு சொல்லிட்டு தனியா போய்கிட்டு இருக்கான். நம்மளு இங்க ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா லில்லு வந்து நின்னுட்டு இருக்கா ராபின் முன்னாடி. ஹைட் அண்ட் சீக் கூட லாட வரியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. இல்ல உங்க அப்பா ரூம் நான் பாக்கணும்னு சொல்றா ரோபின். அட எங்க அப்பா ரூம் தானே பாக்கணுமா, சரி வா கிரீன் ஹவுஸ் வழியோடி நம்ம போவோம், எங்க அப்பா ரூம் போய் காட்டுவோம்னு சொல்லிட்டு இருக்கா லில்லு. பிக் சிஸ் ரோபின் உங்களுக்கு ஃபிளவர்ஸ் பிடிக்கும்னு சொல்லிட்டு கேக்குறாவா. எனக்கு பிடிக்கும்னு சொல்றா அவளும். ஆர்பலும் பிக் சிஸுக்கும் இந்த ரூம் வந்து ரொம்ப பிடிக்கும், இந்த இடத்துல வந்து நல்லா வாக்கிங் எல்லாம் போவாங்க, அவங்களுக்கும் மேரேஜ் எல்லாம் ஆக போதுன்னு சொல்றா லில்லு. நம்ம அந்த கேம் விளையாடுவோமா, காயின் கேம் விளையாடுவோம்னு சொல்லிட்டு இருக்காவா. லில் எதுக்கு என்ன போய் சொல்ற, உங்க அப்பா ரூம் தான் கூட்டு போக சொன்ன, கிரீன் ஹவுஸ்க்கு நீ எதுக்கு நீ கூட்டு வந்தன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. பிக் சிஸ் நீங்க என்கிட்ட போய் சொன்ன மாதிரி நான் உங்கள்ட்ட போய் சொல்லக்கூடாதா, நீங்க விளையாட வரன்னு சொல்லிட்டு எங்க இடத்துக்குள்ள புகுந்ததுல எனக்கு என்ன தெரியாமலே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கறா. ஃப்ரெண்ட்ஸை வச்சுங்கிறது தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணதுல எனக்கு தெரியும் சொல்றா. என்னைய மன்னிச்சுன்னு சொல்லிட்டு ரோபின் ஆரம்பிக்கா. ஆனா அதுக்குள்ள ரோபினையே கயிறை வச்சு லாக் பண்ணிட்டா. என்ன பண்றன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. நீ என்னோட பிக் சிஸா இருக்க போறேன்னு சொன்னில, அதனால உன்னை கண்டிப்பா நான் காப்பாத்துறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒரு பக்கம் இங்க சாஞ்சியோ வேற எவ்வளவு சண்டை போட நின்னுட்டு இருக்கான். டே உங்க ஃபால் எல்லாம் விழ போறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. ஆனா அவன் கண் அடிச்சுன்னு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான். இங்க ஹாக்கியை தூக்கிட்டு ஹேக்கர் மாதிரி வேற எல்லாம் வந்துகிட்டு
இருக்கான், மல்டி ஷாட்னு சொல்லிட்டு அட்டாக்க போட்டுக்கிட்டே இருக்கான். ஆனா பிராங்கி அடிச்சு எரிச்சிட்டு விட்டான் அவனை. எங்கேயோ ஒரு பக்கம் ட்வின் பிரதர்ஸ் எல்லாம் நொறுக்கி லூஃபி எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஒருத்தன் விட மாட்டான். கம் கம் பஸ்ஸுக்கும் சொல்லிட்டு அடிச்சு பறக்கூடுதான். டோர் ஓபன் ஆயிருச்சு. டோர் ஓபன் ஆயிருச்சு, என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா அண்ணன் கூட இருந்து பசில் நின்னுட்டு இருக்கான். டே கேம்பச்சினோ ஏன்டா வாடா, உன் மேக்னெட்டிக் பவரா நொறுக்கி ஏறிய நான் நிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் என்னோட பவர் கிடையாது, இந்த பவரை பாருன்னு சொல்லிட்டு ஆர்ம்ஸ் எல்லாம் பில்டப் பண்ணிட்டு பசில வந்து அடிக்கிறான். இங்க லவ் சிங்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி வரான். சாஞ்சி மூஞ்ச உடச்சுக்கிட்டு இருக்கானுங்க அவனுக்கு. டே உசப்பு, ஃப்ரண்ட் டோர் ஓபன் ஆயிடுச்சுடா, வாடா உள்ள போலான்னு சொல்றான் சோப்பர். ஃப்ரண்ட் டோர் ஓபன் ஆயிருச்சா, என்னடா நடந்துருச்சு சொல்லிட்டு ஷாக் ஆகிக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த பொண்ணு அடிக்கிறதுக்கு நாமி வேற வந்துகிட்டு இருக்கா. டே சாஞ்சி, அந்த பையன் நீ பாத்துக்கூடா, இந்த பொண்ணை நான் பாத்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் தண்டர் சார்ஜ்னு சொல்றா. கதை நான் முடிக்க போறேன்னு சொல்லிட்டு தண்டர் பால்னு சொல்லிட்டு மேல தண்டர் போல்ட் டெம்போன்னு சொல்லிட்டு அவளை ஒரு போடு போடுறா. அவ கருகி சாஞ்சிரவே செஞ்சுட்டா. கனின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா கனியெல்லாம் நொறுக்கி எரிஞ்சிட்டான் சாஞ்சி. என்னென்ன சாட்ல இருக்கோ எல்லாத்தையும் போட்டு அடி அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான். இங்க ஒரு பக்கம் பாப்போம் வேறலாம் வாரான். இவன் யாருடான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லூஃபி மிரண்டுட்டான். அவனும் கோவத்துல வந்து நின்னுகிட்டு இருக்கான். இவன் தான்டா டான் ஆச்சினோன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் இவன்டா ஒண்ணும் போடாம இருக்கான்னு சொல்லிட்டு முகிவரா லூஃபி, என்னடா என் பசங்களேடா அடிக்க, உன் கதையை முடிக்க நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அவன் குடும்பத்தையே துண்டு துண்டு ஆக்கிட்டானுங்க. என்னோட ஜாலி ரோஜர் நீ தானடா எடுத்த, ஒழுங்கு மரியாதையை கொடுத்துருன்னு சொல்லிட்டு லூஃபி கத்திக்கிட்டு இருக்கான். பிளாக குடுக்கறவரை அவனை அடிச்சு நொறுக்க போறன்னு சொல்லிட்டு லூஃபியோ கத்திக்கிட்டு இருக்கான். இங்க அப்புறம் கட் பண்ணி சோரவை தான் காட்டுறாங்க. நம்மளால வழி தெரியாம ஒவ்வொரு இடமா போய் நின்றுகிட்டு இருக்கான். அதோட முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் மறந்துடாங்க. See you, bye.